அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா 55வது டெஸ்ட்டாக இன்றைக்கி ஏரியா அண்ட் வால்யூம் நம்ம பார்க்குறோம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னா 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குங்க. அவன் 2 கேள்வி தான் கேட்பான். ஸோ அவ்வளோ கொஸ்டினாக படிக்கணும்னு நினைப்பான். பட் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றத நான் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 பயிற்சி மெத்தடு 6 இடத்துல நான் சொல்கிறது அதுதான். முதல்ல என்னென்ன டாப்பிக்லாம் முதல்ல படிக்கணுமோ அதை படித்து அதுக்கப்புறம் தான் ஏரியா அண்ட் வால்யூமே கடைசியாக படிக்கணும். காரணம் என்னென்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 6லேருந்து ஓகேவா, 6வது இருக்கும், 7வது இருக்கும், 8வதுல, 9வதுல, 10வதுல, இது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ புதுசாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கானுங்க. ஆனால் இப்போ வரப்போகிற குரூப் 4க்கு கேள்விகள் பேசிக்காக தான் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ புக்கிலேருந்து அவன் கேட்டால் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக புக்கிலேருந்து ஒரு சில கொஸ்டின் 6th புக்கில் சார் பேசிக்கான விஷயம் தான், எல்லாமே ஈஸியாக போடக்கூடிய கேள்வி தான். ஏன்னா 6வது பசங்க நல்லா தானே போடும், ஈஸியாக தானே கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது மாதிரி 6வது புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, பாருங்கள். அடுத்து குரூப் 2 வருது, அப்படியே கண்டினியூவாக உட்காருங்க. மாணவர்கள் யாராவது கேட்டாங்க அப்படின்னா குரூப் 2க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். 2 பேட்ச் போட போகிறோம். முன்னாடியே ஒரு பேட்ச், அப்புறம் கால்ஃபர் வந்த பிறகு ஒரு பேட்சும் போட போகிறோம். 2 பேட்ச் இருக்குது. யாராவது கேட்டாங்கன்னா என் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ரைட் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். 32 முழமுடைய ஒரு பனை மரத்தில் இருந்து ஒரு பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் எத்தனை நாளில் பச்சோந்தி ஏறி முடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஒரு சில விஷயங்களாக தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜான் அப்படின்னா எத்தனை விரல் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒரு ஜான்னா எத்தனைனா 12 விரல் அப்படின்னு வரணும். ஒரு ஜான்னா எவ்வளோ? 12 விரல். சரி, ஒரு முழம், ஒரு முழம்னா 2 ஜான். ஒரு முழம்னா எவ்வளோ? 2 ஜான். அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு ஜான்னா எவ்வளோ? 12 விரல் இல்லையா? அப்போ ஒரு முழம்னா எத்தனை விரல்? 24 விரல். அப்போ இது மொத்தம் நான் விரலில் கால்குலேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எவ்வளோ? 12 முழம்னு சொல்கிறாங்களா? அப்போது டோட்டலாக எவ்வளோ ஆயிட்டு? 32 × 24. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், 768 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? விரலாக கிடைக்குது. புரியுதாங்க? ஸோ அந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 768 விரல். இப்போது ஒரு ஜான் ஏறுது. ஒரு ஜான்னா எவ்வளோ? 12 விரல். ஒரு ஜான் ஏறுது, 4 விரல் கீழே இறங்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஜான் ஏறி 4 கீழே இறங்குது. அப்போ கழிச்சிடும் இல்லையா? ஒரு ஜான்னா 12 விரல் -4 எவ்வளோ? 8. அவ்வளோதான் சார். ஸோ 768 மொத்தம் டிஸ்டன்ஸு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 8 விரல் தான் கிடக்குது. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. 1 8 8, 9 8 72, 9 8 72, மீதி எவ்வளோ? 48, 6 8 48. அப்போ ஆன்சர் என்னென்னா சி தான் சரியான ஆன்சர், 96. புரியுதா சார்? மொத்த டிஸ்டன்ஸு 768 விரல். ஒரு நாளைக்கு 12 விரல் ஏறி 4 விரல் ஒழுகி விழுந்துட்டுதுன்னா அப்போ 8 விரல் தான் ஒரு நாளைக்கு ஏறுது. அப்போ அந்த 8ஆல் டிவைட் பண்ணுறோம். டோட்டலாக என்ன கிடைக்குது? 96ன்னு கிடைக்குது. பார்த்துக்குங்க. ஓகேவா. ரெண்டாவது, ஒரு செவ்வகத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, என்ன சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. செவ்வகம் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல், இது எல், இது பி, இது பி. சுற்றளவுனா என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி. அதனால் ஏன் 2 டைம்ஸ் போடுறோம்? 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 12 ப்ளஸ் ஒரு 10. 12 10 22. 2 × 22 ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 3வது கேள்வி. 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்றாங்க. எடுத்தோடனே இது பார்த்தீங்கன்னா 3 4 5 அசம பக்க முக்கோணம் அப்படின்னு அந்த எஸ் ஃபார்ம்லலாம் போட்டுறாதீங்க. சின்ன விஷயந்தான், நல்லா கவனிங்க. இது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்தும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 2 சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டு அதை வர்க்கம் எடுத்து பாருங்கள், பெரிய நம்பர் வரும். அப்படி வந்தாலே ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 4 ஸ்கொயர் 16. ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 25. இதுக்கு வர்க்கம் எடுத்தால் என்ன வரும்? 5. ஸோ 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டி வர்க்கம் எடுத்தோம்னா 3வது நம்பர் வருதுன்னா கண்டிப்பாக அது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். அப்போ பெருசாக இருக்குது தான் காரணம், அவங்க 5ன்னு போடுவோம். இது 4, இது 3, இது 4, இது மாற்றி கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு முக்கோணத்துடைய பரப்புன பி இன்ட்டு ஹெச், முன்னாடி ஒரு ஆஃப் வரும். ஆஃப் பி இன்ட்டு ஹெச் ஏரியா அதானே? ஸோ ஆஃபை போடுறேன். பேஸு 4, ஹெச் 3, ஓ 2 2 2 2 4, 3 2 6. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கேள்வி.
ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர். அதானே? சுற்றளவுனா என்ன? கரும்பலகை எப்படி இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும். அப்போ இது L, இது B. அப்போ சுற்றளவுனா 2 டைம்ஸ் ஆஃப் L + B = 6. இதில் அகலம் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ B யோட வேல்யூ எவ்வளோ? 1. அப்போ பாருங்க 1 2 2 3 2 6. அப்போ L + 1 = 3னா அப்போ L ஓட வேல்யூ இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா 3 - 1 2 மீட்டர். எங்கே இருக்குது? B தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ரைட். ஒரு மாணவர் இடையில கொஞ்சம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் சார் ரொம்ப நன்றி சார். புக்கில் எங்கே பிடிச்சி தேடி தேடி கொடுக்குறீங்க புக்கு கேள்விலாம், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் ஊக்கப்படுத்தும், இன்னும் நிறைய தேடி தேடி கொடுப்பேன். ஓகேவா? ரைட் சார். நல்லா கவனிங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 129 சென்டிமீட்டர். சுற்றளவு சமபக்க முக்கோணம் அப்படின்னாலே இது ஏ, இது ஏ, ஏ, இது 3 சமமாக இருந்தால் தான் சமபக்க முக்கோணம். இதோட சுற்றளவுனா என்ன? 3A = 129. ஏவோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். 1 3 3 4 3 12 3 3 9. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 43 சென்டிமீட்டர். ஓகேவா? இதே வச்சு பரப்பு கேட்கலாம், ஹைட்டு கேட்கலாம், என்ன ஒன்றா கேட்கலாம் சார். இதெல்லாம் முன்னாடி நான் கொடுத்துருப்பேன். 2D ப்ரீவியஸ் கொஸ்டினில் எடுத்து பாருங்கள், க்ளீனாக மொத்தமே கொடுத்துருப்பேன், பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு செவ்வகத்தோட சுற்றளவு 14 மீட்டர், நீளம் 4 மீட்டர் எனில் அகலம் காண்க. சுற்றளவுனா என்ன? 2 டைம்ஸ் ஆஃப் L + B = 14. 2 2 7 2 14. இது நீளம் எவ்வளோ? 4ஆ? ஸோ 4 போட்டேன் ப்ளஸ் B = 7. ஸோ அகலம் நம்மளுக்கு வேணும்னா 7 - 4 = 3 மீட்டர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 7வது கேள்வி. ஒரு இருசம பக்கம் முக்கோணத்து இருசம பக்கம் அப்படின்னா என்னன்னா 2 பக்கம் சமமாக இருக்கா இருசம பக்கம், ஐசோலேசல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏ, இது ஏ, இது 2 சமமாக இருக்கும். அதோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு என்ன? இது பின்னு எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்க 2A + B = 21. அதுதானே? மூன்றாவது பக்கம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியோட வேல்யூ 5. அப்போ 2A + 5 = 21. இந்த 5 அந்த பக்கம் வச்சுன்னா 16 மாறுமா? அப்போ 2A = 21 - 5 என்ன வரும்? 16ன்னு வரும். 2 2 8 2 16. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 8. அப்போ சம பக்கங்களின் அளவுகள் என்ன அப்படின்னா 2 சம பக்கம் இருக்குது பாரு, அதோட அளவு எவ்வளோனா 8 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 8வது கேள்வி. 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வகத்துடைய பரப்பு காண்க. நல்லா கவனிங்க. ஒரு செவ்வகத்துடைய பரப்பு வேணும் அப்படின்னா எல்லும் பியும் தெரியணும். அப்போ எல் இன்ட்டு பி எவ்வளோ? ஏரியா. அதானே? இதுதான் ஏரியா. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பெருக்குங்க என்ன வரும்? 12 × 7 12 84. போடி குரூப் 4ல் என்ன தெரியுமா கேட்டாங்க? இதே ஒரு செவ்வகத்துடைய என்ன கேட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்க, நீளம் வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு மூலை விட்டம் 13ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட பரப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. புரியுதா சார்? நீளம் எல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை டயகனல் கொடுத்துட்டாங்க. இங்கே அகலம் கொடுக்கல. அகலம் தெரிஞ்சால் தானே நம்ம போட முடியும். அகலம் தெரிஞ்சால் தானே போட முடியும். ஸோ அகலம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பரப்பு கேட்குறாங்கன்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? பிஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் பெருக்கணும். இதில் பிதாகரஸ் தேற்றம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள், x² + 12² = 13². அதாவது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறது கர்ணத்தை கூட்டுறதுக்கு சமம். இங்கே பாருங்கள், அப்போ x² வேல்யூ என்ன வரும்? 169 - 144 25ன்னு வரும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு வரும். இப்போ சொல்லுங்கள், 12 5 60 ஆன்சர். பாருங்கள் கேள்வி எப்படிலாம் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஆனால் இந்த கணக்கில் அப்படி இல்லை, டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. ஒரு அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் உயரம் 12 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு. அடிப்பக்கம் 18, உயரம் 12. அடிப்பக்கம் உயரம் கொடுத்தாலே முக்கோணத்தின் பரப்பு என்ன? ஆஃப் பி இன்ட்டு ஹெச். ஸோ ஆஃப் போகிறேன். பியோட வேல்யூ 18, ஹெச்சோட வேல்யூ 12. 2 2 9 2 12 12 9 எவ்வளோ? 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதானே? எங்கே இருக்குது பாருங்கள், 108 எங்கே இருக்குது? இது பாருங்கள், டியில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 6 அடி 8 அடி 10 அடி பக்க அளவு கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 6 8 10 3 வேறு வேறு இருக்கிறதால இது அசம பக்கம் முக்கோணம்னு சொல்லக்கூடாது. அவனே சொல்லிட்டான், இது என்னன்னு கொடுத்துட்டான், செங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ செங்கோணம் அப்படின்னாலே இந்த பெருசாக வருது பாருங்கள், இது பெருசாக வரனா பெரிய பக்கம். பெரிய பக்கம் எவ்வளோ? 10.
அடுத்தது மீதி என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இதை மாற்றி கூட போடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ செங்கோணம்னு குத்துருந்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நம்ம இந்த அளவுகளை பார்த்தும் போதே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 100. அப்போ 3வது ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வருதா? அப்போ இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். இப்போ ஃபார்முலா என்ன? ஆஃப் பி இன்ட்டு ஹெச். ஸோ ஆஃப் பேஸ் வந்து 8, ஹெச் வந்து 6. 6 6 6 சார், 1 2 2 3 2 6 3 24. அவ்வளோதாங்க ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 11வது கேள்வி. ஒரு செவ்வக வடிவ புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு கொடுத்தாங்க 820 சதுர சென்டிமீட்டர். அதன் அகலம் 20 சென்டிமீட்டர். சுற்றளவு காண்க. நல்லா கவனிங்க. பரப்பு அப்படின்னா எல் இன்ட்டு பியோட வேல்யூ எவ்வளோனா 820. இதில் அகலம் கொடுத்தாங்க, பியோட வேல்யூ கொடுத்தாங்க. அப்போ எல் மட்டும் வேணும்னா 820 டிவைட் எவ்வளோ 20 பண்ணுறேன். 1 0 1 0 1 2 2 4 2 8 1 2 2 41 தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன கேட்குறாங்க தெரியுதா? சுற்றளவுனா என்னங்க? 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ என்ன? 41. பியோட வேல்யூ என்ன? 20. ரெண்டுத்தையும் கூட்டுங்க 2 டைம்ஸ் ஆஃப் 61. இதை பெருக்குங்க 1 2 2 2 6 12 122 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார் இது. பார்த்துக்குங்க. இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட், ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு. சதுர வடிவம் அப்படின்னா ஏ ஏ ஏ ஏ. சுற்றளவுனா என்ன? 4a = 40. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 1 நாள் 4 10 நாள் 40. அப்போ ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்கிறாங்க. பரப்புன்னு கேட்டால் என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் இல்லையா? அப்போ 10 ஸ்கொயர் 100. என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் 6th புக்கு சார், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் ஈஸியாக இருக்குது. பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, ஒரு அசம பக்க முக்கோணத்தோட சுற்றளவு 40 சென்டிமீட்டர். அதன் 2 பக்கங்கள் 13 15 3வது பக்கம். சுற்றளவுன்னு என்னென்னா, இங்கே பாருங்கள், ஒரு 3 பக்கத்தை சுற்றி வரத்தா சுற்றளவு. ஒன்றில் 13, இன்னொன்றில் 15. இப்போ 3வது என்னன்னு கேட்குறாங்க. இது 3த்தையும் கூட்டினா எவ்வளோ? 40. இங்கே பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் 15 ப்ளஸ் 13 = 40. அவ்வளோதான். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. 28 வருமா? = 40. இந்த 28 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும் பாருங்கள்? எக்ஸோட வேல்யூ 40 - 28 என்ன வரும்? 12. ஏன்னா 8 10 மீதி 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்தது 14வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு செங்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் பேஸ் 25 மீட்டர், அதன் உயரம் வந்து 20 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செங்கோண வடிவம் அப்படின்னாலே ஃபார்முலா என்னது? ஆஃப் பி இன்ட்டு ஹெச். ஸோ ஆஃபை போடுறேன். பியோட வேல்யூ 25, ஹெச்சோட வேல்யூ 20. 2 2 பரப்பு கண்டுபிடிக்கும். 2 2 12 20. அப்போ 250 வருதா பரப்பு? சரி, ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னா இது 45 பெருக்கணுங்க மோகம். ஸோ 250 இன்ட்டு 45. இதை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். என்ன வரும்னா 11,250. ஓகேவா? ஸோ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 15வது கேள்வி. இங்கே பாருங்கள், 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தை 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு செவ்வகத்துடன் இணைக்கும் போது கிடைக்கும் அந்த கூட்டு வடிவத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இல்லையா இது? கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ? 15. இது எவ்வளோ? 10. அடுத்தது இது கூட என்ன பண்ணுறாங்க? 2 மீட்டர் அளவு சொல்ல ஒரு சதுரத்தை இணைக்கிறேன். இது 2, இது 2, இதுவும் 2, இது உள்ளவும் 2. இப்போ இதோட சுற்றளவு நம்மளுக்கு வேணும். சுற்றளவு வேணும் என்ன பண்ணலாம்? இந்த பெரிய வடிவம் இது 15 மாறும். அதுதானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து ஆரம்பிக்கிறேங்க. 15, ஒரு 10, மறுபடியும் ஒரு 15. தெரியுதா? இதை ஆட் பண்ணிட்டேன், இதை ஆட் பண்ணிட்டேன், இதை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன வரும்? சுற்றளவுனா இப்படி தானே சுற்றி வரும். அப்போ 2 4 6 ப்ளஸ் ஒரு 6. அடுத்து இது என்ன வரும் டிஸ்டன்ஸ்னால் மொத்தம் 10. இந்த 2 போச்சுன்னா எவ்வளோ? 8. 8. அவ்வளோதான் சார். புரியுதுங்களா என்னென்னு? அப்போ 5 5 30. 30 10 என்ன வரும்? 40. ஒரு 8 14. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 54 சரியான ஆன்சர். 54 சென்டிமீட்டர். விஷயம் புரியுதா என்னென்னு?
இதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சுற்றளவு சுற்றி வரணும். 1 2 3 அதுக்கப்புறம் இது 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 அதுக்கப்புறம் இது. இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இது மொத்தம் 10. இது வரைக்கும் 2 தானே, ஏன்னா இது 2 தானே இது. அப்போ 2 கழிச்சிட்டோம்னா இது மட்டும் 8ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டலாக எவ்வளோ? 54 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காகும் போது அதன் பரப்பளவு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும் சார். பாருங்க, செவ்வகத்தோட பரப்புன பி இன்ட்டு ஹெச். ஒவ்வொரு பக்கமும் பேஸு 2 மடங்காக மாத்திரம் ஹைட்டு, சாரி பி இன்ட்டு இல்லை எல் இன்ட்டு பி அதுதானே. செவ்வகத்தோட பரப்புனா எல் இன்ட்டு பி. அப்போ எல்லையும் 2 மடங்காக மாற்றுறேன், பியும் 2 மடங்காக மாற்றுறேன். பாருங்கள், எல்லையும் 2 மடங்கு, பி 2 மடங்கு, 2 2 4 வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? எல்பி அப்படின்னு மாறும். அப்போ எல்பி எத்தனை மடங்காக மாறுது பாருங்கள்? பரப்பு 4 மடங்காக மாறுகிறது. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்க சார். 2 மடங்கு அப்படின்னாலே பரப்புன்னு கேட்டால் 2 ஸ்கொயர் 4, கனளவுன்னு கேட்டால் கியூப் பண்ணணும், சுற்றளவுன்னு கேட்டால் அதே 2 மடங்குன்னு சொல்லணும். பார்த்துக்குங்க. ஓகேவா? அப்போ 4 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 17வது கேள்வி. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர். பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக மாறும்? அதே 3 மடங்காகத்தான் மாறும். புரியுதா இல்லையா? சுற்றளவு மூலைவிட்டம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க எத்தனை மடங்கோ அத்தனை மடங்கு தான் சொல்லணும். இதே பரப்புன்னு கேட்டால் 9 மடங்கு, கனளவுன்னு கேட்டால் 27 மடங்கு. ஸோ சுற்றளவு மூலைவிட்டம், ஓகேவா, இது மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா இங்கே எத்தனை மடங்கோ அதே மடங்கு தான் இங்கே சொல்லணும். 17க்கு ஆன்சர் என்னன்னா ஸோ டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கேள்வி. பின்வரும் வடிவங்களின் சம பரப்புடையவன எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே நல்லா கவனிங்க. இது எல்லாமே ஈக்குவல் பரப்பு தானே, ஓகேவா? ஆனால் சுற்றளவு கேட்குறாங்க. இது வந்து 1ன்னு எடுத்துப்போம். 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ இது எவ்வளோ கிடைக்குது சுற்றளவு? 12. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு கிடைக்குது. இது எவ்வளோ கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. இதுக்கு வாங்க, சுற்றளவுன்னா என்ன? இந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து ஒரு ரவுண்டு போய் சுற்றி வரணும். 1 2 3 4 5, இங்கே பாருங்க, 5, இது 6, இது 7 8 9 10, இது 11, இது எவ்வளோ? 12. அப்போ இதுவும் 12. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் டி பாருங்கள். இதில் எத்தனை பார்க்கலாமா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ எல்லாமே 12 12ன்னு இருக்குது. ஆனால் மிக குறைஞ்சது எது? பி தான் சரியான ஆன்சர். ஏன்னா குறைந்த சுற்றளவு எது? இங்கே 10 வருது இல்லையா? அப்போ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கேள்வி. ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட, இங்கே பாருங்கள், இது 30 சென்டிமீட்டர், இதுக்கும் 30 சென்டிமீட்டர். எவ்வளோ? 30 சென்டிமீட்டர் சுற்றளவு, இதுவும் 30 சென்டிமீட்டர் சுற்றளவுன்னு சொல்கிறாங்க. 2 செவ்வகங்கள் ஒன்றோடு ஒன்று, இதுவும் செவ்வகம் மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? ஒன்றோடு ஒன்று இணைக்கிறேன். இதில் புதிய வடிவத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 செவ்வகத்தை இணைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு பக்கம், இதில் இருக்கிற உள்ள பக்கம் 2 பக்கம் உள்ளே மறைஞ்சிடும் இல்லையா? அப்போ சுற்றளவு கண்டிப்பாக என்ன ஆகும்? 30 30 எவ்வளோ? இது ஒரு 30, இது ஒரு 30 சுற்றளவு, டோட்டலாக எவ்வளோ? 60. ஆனால் 2 பக்கம் உள்ளே மறையும் போது கண்டிப்பாக குறையும் தானே. அப்போ ஆன்சர் என்னென்னா 60 விட குறைவு, லெஸ் தென் 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டரை விட குறைவாக தான் இருக்கும். அப்போ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. ஒரு செவ்வக வடிவத்தாளின் நீளம் அகலம் முறையே நல்லா கவனிக்கணும். செவ்வக வடிவத்தாளின் நீளம் எவ்வளோ? 15, அகலம் எவ்வளோ? 12. தாளின் ஒரு மூலையிலிருந்து ஒரு செவ்வக வடிவ துண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், ஒரு செவ்வகத்தில் இதை கட் பண்ணி எடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இது இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன மாறும்? கண்டிப்பாக பரப்பு மாறும் தானே, ஏன்னா ஒரு பார்ட்டை கட் பண்ணி வெளியே எடுத்துறோம். இப்போ கண்டிப்பாக பரப்பு மாறும். சுற்றளவு மட்டும் இப்போ நான் கண்டுபிடிச்சா போதும், பரப்பு கண்டிப்பாக மாறும். எப்படி சார் சொல்கிறீங்க பரப்பு மாறினா? சார் இது மொத்தம் பரப்பு சார். ஒரு மூலையில் ஒரு செவ்வக வடிவ துண்டு கட் பண்ணி வெளியே எடுத்துட்டா அந்த இடம் காலியாக தானே இருக்கும். அப்போ பரப்பு மாறும். இப்போ சுற்றளவு பார்க்க, சுற்றளவுன்னு என்ன? இங்கே பாருங்கள், இது 15, இது 12, இது 15, இது 15 வருமா? இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்கள் சார், இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்துடும், இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்துடும். அப்போ சுற்றளவு மாறாது, சுற்றளவு மாறாது. எப்படின்னு தெரியுதுங்களா எப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நல்லா கவனிங்க, சுற்றளவுனா என்ன, சுற்றி வரதானே. இங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட் இப்படி இப்படி போயிடணும். இப்படி போகிறதுக்கு தான் இந்த டிஸ்டன்ஸு, இப்படி திரும்புறது தான் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ சுற்றளவு மாறாது. இங்கே பாருங்க, சுற்றளவு மாறாது, ஆனால் பரப்பு மாறும். ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 21வது கேள்வி. நாற்பது சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனையில் இருந்து, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை. ஓகேவா? இது மொத்தம் 40, இது மொத்தம் 40, இது மொத்தம் 40. ஏன்னா சமபக்க முக்கோணம். ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர், இங்கே பாருங்கள் சின்னதாக, இங்கே 6, இங்கே 6, இங்கே 6 வர மாதிரி ஒரு சமபக்க முக்கோணத்தை நான் என்ன பண்ணுறேன், வெட்டி எடுத்துடுறேன். அப்போ மீதி உள்ள ஒரு பகுதி சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நல்லா கவனிங்க, இது எவ்வளோ, 40 தானே மீதி உள்ள பகுதி. இது எவ்வளோ வரும் சார், நான் மொத்தம் 40, 40ல் 6 போச்சுன்னா எவ்வளோ, 34. இந்த பக்கம் வாங்க, இதுவும் எவ்வளோ, 34. அடுத்தது இது எவ்வளோங்கன்னா ஒரு 6, அவ்வளோதான் சார். மொத்தம் கூட்டுங்க, 36, 40, 40, 80, 80 கூட ஒரு 34, 34, 4, 8 3 எவ்வளோ, 8 2 10, 11, 114 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ 21க்கு ஏ 104 சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 22வது கொஷின்ஸ். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 சென்டிமீட்டர் அதிகமாக உள்ளது. நல்லா கவனிங்க, நீளம் இது அகலம். ஓகேவா? நீளம் அகலத்தை விட 14 அதிகம். அப்போ இது எக்ஸுன்னா இது என்ன பண்ணலாம், 14 + எக்ஸு. ஏன்னா 14 அதிகம்னு சொல்கிறாங்களே, இல்லை எக்ஸ் + 14 அப்படின்னு போகலாம். இதோட சுற்றளவு 200. சுற்றளவுன்னா 2 மடங்கு நீளம். நீளம் எவ்வளோ, 14 + எக்ஸு. அகலம் எவ்வளோ, எக்ஸு ஈக்குவல் டு எவ்வளோ, 200. என்னன்னு தெரியுதுங்களா ஃபார்முலா சார், 2 டைம்ஸ் ஆஃப் எல் + பி ஈக்குவல் டு 200. அதில் போடுறோம். எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ இதை மேலே இருக்குதுல, அதை போட்டோம். 2 2 12 100. ஸோ 12 20 100ன்னு வந்துடும். இங்கே 14 + 2x ஈக்குவல் டு 100. அப்போ 2x ஈக்குவல் டு இந்த 14 அப்படியே அந்த பக்கம் வச்சு என்ன ஆகும், 100 - 14 86. இங்கே 2x 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 2 4 2 8 3 2 6. அப்போ இங்கே பாருங்கள், லென்த்தோட வேல்யூ 43, ஒரு 14 எவ்வளோ, ஏன்னா 14 கூட்டணும் இல்லையா, 43 ஒரு 14 57. 57ன்னு கிடச்சி போச்சு. அடுத்து பியோட வேல்யூ எவ்வளோ, 43. அவ்வளோதான் சார். ஸோ நீள அகலம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்க, பரப்பு அப்படின்னு கேட்குறாங்க. பரப்புனா என்ன, இது ரெண்டு அப்படியே பெருக்கணும். 57ஐயும் நல்லா கவனிங்க, 57ஐயும் 43ஐயும் பெருக்கணும். என்ன ஒரு 21 1ன்னு முடியுதா? அப்போ பாருங்கள், பி 2451 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவம் உள்ளது. தோட்டம் எவ்வளோ, 5 மீட்டர் சதுர வடிவம் உள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சுற்றுக்கு. அப்போ முதல் சுற்றுக்கு எவ்வளோ, இங்கே பாருங்கள், சுற்றளவு 4 4 5 20. அதானே, 2 சுற்றுகள் சுற்றணும் இல்லையா, அப்போ இன்னொரு 20. அப்போ எவ்வளோ, மொத்தம் 40 மீட்டர் நம்ம சுற்றளவு தேவைப்படுது. ஏன்னா ஒரு சுற்றுக்கு 20ன்னு தேவைப்படுது. ஏங்க ஒரு பக்கம் 5ங்க, 4 பக்கத்துக்கு 4 5 20, 2 சுற்றுகள் தான் 40 மொத்தம். சரி, மீட்டருக்கு எவ்வளோ, 10 ரூபா செலவாகுதா? அப்போ இதை 10ஆல் பெருக்கிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சுங்க. அப்போ ஆன்சர் என்ன, 400 ஆன்சர். ஓகேவா? இதே ஒரு சுற்றுன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும், 200 தான் ஆன்சராக வரும், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர். இல்லை அந்த செவ்வகத்துலேருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவில் சதுரங்களை வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னா, ஸோ பக்கத்தை கட் பண்ணி எடுக்கிறதுன்றது பரப்பை பேஸ் பண்ணி தான். பரப்புனா என்ன, இங்கே பாருங்கள், ஸோ L × B டிவைட் 10 மட்டும் கொடுத்துருந்தா என்னது, அது A² சதுரம். இங்கே பாருங்கள், 40 × 20 டிவைட் 10 × 10, ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா. அப்போ 4 2 8 மட்டும் தான் சரியான ஆன்சர். அப்போ எத்தனை உருவாக்க முடியும், 8 தான் உருவாக்க முடியும், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 25வது கேள்வி. ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல 3 மடங்கு ஆகும். நல்லா கவனிங்க, செவ்வகத்தின் நீளம் அகலத்தை போல எத்தனை மடங்கா,
3 மடங்கு. இது எக்ஸ்னா இது எவ்வளோ? 3x. அதன் சுற்றளவு சரிதா சார்? இது எக்ஸ்னா இது 3x. சுற்றளவுனா எவ்வளோ? 64. சுற்றளவு என்ன? 2 டைம்ஸ் ஆஃப் L + B = 64. ஓ 2 2 3 2 6 2 2 4. அப்போ L + B = 32. அப்போ Lோட வேல்யூ என்ன? 3x. x = 32. 4x = 32. 4 4 4 8 4 32. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 8. அவ்வளோதான் சார் இதில் போடணும். 3 8 24. இது 8. 24, 8 எங்கே இருக்குது? பாருங்க 8, 24. ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை கொண்டு எத்தனை செவ்வகங்களை உருவாக்க முடியும்? இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை கொண்டு ஓகேவா எத்தனை வெவ்வேறு செவ்வகங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கம்பி லென்த்தாக இருக்குது. செவ்வகத்தை உருவாக்கணும்னு அர்த்தம். அதில் சுற்றளவை பேஸ் பண்ணி தானே இது வரும். அதானே? ஸோ சுற்றளவு அப்படின்னா என்ன? இங்கே பாருங்க, சுற்றளவு பேஸ் பண்ணி தானே வரும். ஏன்னா அந்த கம்பி இப்படி சுற்றளவாக மடிக்கிறோம் தானே. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் L + B = 48. இங்கே பாருங்க, ஓ 2 2 2 2 4 4 2 8. அப்போ L + B வேல்யூ என்ன? 24. அப்போ எல்லாம் இதை நீளமாக அகலமாக கூட்டினா 24 வர மாதிரி எத்தனை ஜோடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 12 ஜோடி வரும். எத்தனை ஜோடி வரும்? 12 ஜோடி வரும். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 1,23. இங்கே அதிகரித்து இங்கே குறைச்சிக்கோ. 2,22. 3,21. 4,20. 5,19. அதே மாதிரி இங்கே 6,18. 24 வர மாதிரி இங்கே 7 19 8 சரி 7 17 8 16 இங்கே 9 5. ஓகேவா? அடுத்த நான் வர 10,14 11 13 12 12. அவ்வளோதான். மொத்தம் எத்தனை ஜோடி பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ எத்தனை செவ்வகங்களை உருவாக்க முடியும்? ஸோ 12 செவ்வகங்களை உருவாக்க முடியும். பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4 ஒரு பங்காக குறைக்கிறாங்க. அப்போ புதிய சதுரத்தினுடைய பரப்பில் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. 4ல் 1/4 பங்காக குறையுது அப்படின்னா பரப்பளவு கண்டிப்பாக குறையும். எத்தனை மடங்குன்னா பரப்புன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? 1/4 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1/16 மடங்கு குறையும். அப்போ எத்தனை ஆன்சர்? 1/16 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் கேள்வி, 28வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை கொண்டுள்ளது. அதில் ஒன்று 10 மீட்டர் கொண்ட சதுர வடிவம், மற்றொன்று 8 மீட்டர் கொண்ட செவ்வகம். நல்லா கவனிங்க. இது சதுரம், இது எவ்வளோனா 10 மீட்டர். இன்னொன்று செவ்வகம், இது எவ்வளோனா அகலம் 8 மீட்டர். அதுனா இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சுற்றளவை கொண்டது. அப்போ பரப்பில் எது என்ன இருக்கும்? இது அதிகமாக இருக்குமா, இது அதிகமாக இருக்குமான்னு கேள்வி கேட்குறாங்க. எது சதுரமா செவ்வகமா, எவ்வளோ அதிகமாக இருக்கும்? இது ரெண்டுத்தையும் சொல்லணும். சரி, இதோட சுற்றளவுனா எவ்வளோ? இது 4A 40. அதானே? புரியுதா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது இங்கே பாருங்கள், இது என்னது? எல், இது பி தானே. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? 2 ஏன்னா இந்த சுற்றளவு சமம்னு சொல்லிட்டாங்க. 2 டைம்ஸ் ஆஃப் L + B = 40ன்னு எடுக்கிறேன். சரி, எங்கே 40? இந்த 40 எடுத்து போய் இதில் போடுறேன். ஏன்னா ரெண்டுத்தோட சுற்றளவுகள் சமம். ஓ 2 2 22 40. அப்போ எல்லோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ 8 கொடுத்துருக்கேன்னா, அப்போ L + 8 = 20. அப்போ எல்லோட வேல்யூ எவ்வளோ? 12ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது 12, இது 8, இது 10 10. பாருங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எவ்வளோ? 100. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 12 8 96. அப்போ எதுதான் அதிகம்? சதுரம் தான் பரப்பில் அதிகம். எவ்வளோ அதிகமாகுது? இதோட 4 அதிகமாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? ஏ தான் சரியான ஆன்சர். ஏன்னா ஸ்கொயர் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4 மீட்டர் அதிகமாக இருக்குது. ஓகேவா? பார்த்துக்குங்க. ரைட். தேங்க்யூ.